தமிழகத்திற்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு 3 நாட்களில் அணுக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், நீதிமன்றத்தோட உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வேதவழி, அதாவது இன்றைய தினம் தமிழக அரசிற்கு இந்த காவிரி விவகாரத்தில் ஒரு இடைக்கால வெற்றி தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு 192 டிஎம்சி தண்ணீரை காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும். இது காவிரியின் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பாக இருந்து வருகின்றது. ஆனால் தமிழக அரசிற்கு தர வேண்டிய அந்த தண்ணீரை ஆண்டுதோறும் தராமல் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனை செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று கூறி தமிழக அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை நாடி வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தமிழக அரசிற்கு கர்நாடக அரசு காவிரியிலிருந்து திறந்துவிட்டிருக்க வேண்டிய 50 டிஎம்சி நிலுவைத் தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும், அதற்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் யூ லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் பொழுது பல்வேறு வாதங்கள் 2 தரப்பு சார்பாகவும் வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பாக இந்த 3 மாதங்களில் தண்ணீர் திறந்து விடாது, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தண்ணீர் திறந்து விடாததன் காரணமாக சம்பா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை சந்தித்திருக்கின்றார்கள். விவசாயம் பொய்த்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு எப்பொழுதும் பொழிவதை போலத்தான் மழை பொழிந்திருக்கின்றது. இது ஒரு வறட்சியான ஆண்டு இல்லை என்பது தொடர்பான ஆதாரங்களை, பல்வேறு விஷயங்களை இன்றைய தினம் அவர்கள் கர்நாடக அரசு தாக்கல் செய்த அந்த ஆவணங்களுக்கு எதிராக தாக்கல் செய்திருந்த அந்த பதில் மனுக்களில் இன்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதை அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த நீதிபதிகள் தான் இன்றைய தினம் ஒரு நாளைக்கு 15,000 கன அடி வீதம் அடுத்த 10 நாட்களுக்கு கர்நாடக அரசு நிச்சயமான முறையில், கண்டிப்பான முறையில் தமிழக அரசிற்கு எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர்வைசரி நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தனபால் நம்மோட இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசுவோம். வணக்கம் சார். ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்துக்கு சாதகமான ஒரு பதில் உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பினை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஐயா, இது சாதகம் அல்ல. சொல்லுங்க சார். இப்ப சொல்ற தீர்ப்பு சாதகமான தீர்ப்பு அல்ல, இது காலம் தாழ்ந்தன ஒரு தீர்ப்பு. காலம் தாழ்த்தி ஒரு நீதி வழங்கினாலே அது தீர்ப்புக்கு எதிரானதுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்ய வேண்டிய விஷயத்த தமிழக அரசு காலதாமதமா செஞ்சிருக்கு. இன்றைக்கு கர்நாடகம் திறந்து விட சொல்லக்கூடிய 15,000 கனஅடி வீதம் திறந்தா 10 நாளைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 டிஎம்சி தண்ணி தான் கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தண்ணீரை கொண்டு சம்பா சாகுபடி முழுமையாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இதை வச்சு சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த தண்ணியை வச்சு முழுமையாக சாகுபடி என்பது சம்பா சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த தீர்ப்பு தமிழகத்துக்கு ஒரு சாதகமான தீர்ப்புன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நமக்கு கர்நாடகத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல 1 டம்ளர் தண்ணீர் இருந்தா அதுக்கு பாதிக்கு கீழ் உள்ள தண்ணீர் தமிழகத்தினுடைய உரிமை பங்கு நீர். அவங்களுக்கு 1000 லிட்டர் தேவைப்படலாம், அது வேற. ஆயிரக்கணக்கான கனஅடி தேவைப்படலாம், லட்சக்கணக்கான கனஅடி தேவைப்படலாம். ஆனா தீர்ப்பு என்பது ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீர்ல 1 டம்ளர் தண்ணீர் இருந்தா பாதிக்கு கீழ் உள்ள தண்ணீர் தமிழகத்தினுடைய தண்ணீர், ஒரு தமிழ்நாட்டுக்கு உள்ள தண்ணீர். அதை தடை இல்லாம திறந்து விடணுங்கிறது சட்டப்படி ஆட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு மாநில அரசினுடைய கடமை. சட்டப்படி அவங்க செய்யணும். ஆனா அதை செய்யாம இன்றைக்கு 5 ஆண்டுகள் குறுவை சாகுபடி இல்லாத ஒரு சூழ்நிலையில டெல்டா விவசாயம் பஞ்சப்பிரதேசமா மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழக அரசு உடனடியாக இந்த நடவடிக்கையை எப்பவோ துவக்கிருக்கணும். ஆனா இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் வெகுண்டெழுந்து வீதிக்கு ஒவ்வொரு விதவிதமான அடையாளமான போராட்டங்களை தொடர்ந்து செய்த பிறகு இன்றைக்கு தமிழக அரசு ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில நீதிபதிகளை கெஞ்சி கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஐயா, இணைப்பில் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த மன்னார்குடி ரங்கநாதன் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா, நீங்க இந்த உச்சநீதிமன்றத்தோட உத்தரவை எப்படி பாக்குறீங்க? இந்த தண்ணி உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? போதும்னு ஒரு நாளும் சொல்ல முடியாதுமா. ஆனா இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நான் சொல்றது என்னன்னா, இது 2007 வந்திருக்கு. அதுல காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறத அமைச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு அழுத்தத்தோட பேசியிருக்காங்கிறத உணரலாம். அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி 2-3 மாசம்
அதாவது ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் 3 மாசம் நாங்க இழந்தாச்சு. இந்த பாக்கி இருக்கிறது 20 நாள் தான் இருக்கு. அந்த 20 நாள்ல வர தண்ணி வச்சு நாங்க சாகுபடி பண்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத ஜட்ஜஸும் உணரணும், கர்நாடக மந்திரிகளும் உணரணும், அரசியல்வாதிகளும் உணரணும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல 15 டீம்ஸ், ஏதாவது 15,000 கியூசெக்ஸ்ங்கிறது ஒரு நாளைக்குங்கிறது 1.25 டிஎம்சி வரும். அது 10 நாளைக்கு கொடுக்கணும்னா 15 டிஎம்சி கூட இல்லை, 12 டிஎம்சி தான் வரும். நான் இதை வச்சுட்டு ஆரம்பிக்கலாமே தவிர எதிர்காலத்தை பார்க்கிற போது மீண்டும் மீண்டும் இப்ப நம்ம அரசு என்ன சொல்றது, இந்த கேஸ் இன்னையோட முடிய போறதுல இன்னும் 2 நாள் தொடர்ந்து நடக்கும். அப்போ மீண்டும் வலியுறுத்தி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்தாதான் எங்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிறத வலியுறுத்தி கேட்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், கஷ்டத்தை படுறதுதான் அதையும் உணர்றாதே அவர் பாருங்க, ரொம்ப சந்தோஷமாவே பேசுற பாக்குற போது கஷ்டமா இருக்கு. நம்மளோட இதை உணரணும்னு தான் மீண்டும் கேட்டுக்கிறேன். இந்த தண்ணி பாடுபட்டு கேஸ்ல வந்ததுக்கு ஒரு பக்கம் பாராட்டு தெரிஞ்சாலும் இந்த தண்ணி போராதுங்கிறத வலியுறுத்தி கோர்ட்ல சொல்லணுங்கிறத நான் முதலமைச்சரை கேட்டுக்கிறேங்கிறத சொல்லணும். முக்கியமா காவேரி செல்லுல இருக்கவங்க தாங்க அதை பத்தி பேசணுங்கிறதையும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். இந்த தண்ணி போராது, நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட 25 டிஎம்சி கொடுக்கலான்னு அவங்க வக்கீல்களே சொல்லிருக்காங்க. இப்ப 12 தான், பாதி தான் கொடுத்துருக்காங்க. பாக்கி பாதியும் வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறத வலியுறுத்தி சொல்றேன். நன்றி. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த சாமி நடராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சார், இன்றைய இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இது சம்பந்தமா காவிரி மேலாண்மை வாரியம் என்ன செய்யணும், காவிரி கண்காணிப்பு குழு என்ன செய்யணும்? பொதுவா இந்த 2013 கெஜெட்ல வெளியிட்டதுக்கு பிறகு இப்ப காலம் கடந்துதான் இந்த இது பண்ணிருக்காங்க. உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம், நீர் ஒழுங்காற்று குழு அந்த அணையில இருக்கக்கூடிய தண்ணீர் முழு அளவை கணக்குல எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஜூன் மாசம் 10 டிஎம்சி தந்திருக்கணும், ஜூலைல 34, இப்ப ஆகஸ்ட்ல 50 டிஎம்சி, மொத்தம் 94 டிஎம்சில ஏற்கனவே அவங்க விட்டதுல ஒரு 11 டிஎம்சி அளவுக்கு தான் தண்ணி வந்திருக்கு. இப்ப இவங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல கொடுத்திருக்க தீர்ப்புல 15,000 கனடி கியூசெக்ஸ் ஒரு இது 10 நாளைக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தாக்க ஒரு 12-13 டிஎம்சி தான் நம்மளுக்கு தண்ணி மேட்டூருக்கு சேரும். இதை அந்த தண்ணியை ஒட்டியும் வச்சுக்கிட்டு சம்பா சாகுபடியா ஒரு நம்பிக்கையோட துவங்க முடியாது. எனவே நம்மளுக்கு இந்த 3 மாதத்துல அவங்க பாக்கி வச்சிருக்கக்கூடிய தண்ணீரையும் உடனடியா விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுத்தாதான் இந்த ஒருபோக சம்பா சாகுபடியை நம்ம டெல்டா மாவட்டத்துல நம்பிக்கையோட முழுசா செய்ய முடியும் விவசாயிகள். ஏன்னா ஏற்கனவே 5 ஆண்டு காலம் குறுவை சாகுபடி இழந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இப்ப சம்பா சாகுபடி பண்ணணும்னா வெளியில கடன் வாங்கி தான் சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ளணும். சாகுபடி பணிகள் செஞ்சதுக்கு பிறகு இடையில தண்ணீர் இல்லாம போச்சுன்னா பெரிய விவசாயிகள் கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். எனவே நம்மளுக்கு இந்த தண்ணீர் இப்ப வந்திருக்க தீர்ப்பு ஒரு பக்கம் இடைக்கால தீர்ப்பு, அப்ப வந்திருக்கிற ஒரு பக்கம் வரவேற்றாலும் இந்த சாகுபடியை முழுசா பண்ணோம்னா அவங்க கொடுக்க வேண்டிய முழு தண்ணீரையும் நம்மளுக்கு பெற்றுத் தருவதற்கு உச்ச நீதிமன்றம் முயற்சி பண்ணணும். அதே போல காவிரி மேலாண்மை வாரியம், நீர் ஒழுங்காற்று குழு அந்த பணியை செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்ம டெல்டா மாவட்டத்துல முழுசா அந்த சாகுபடியை நம்மளால செய்ய முடியும் இந்த ஆண்டு. நிச்சயமா இணைப்பில் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சாமி நடராஜன் அவர்கள். தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த சிவசூரியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இந்த உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போது உத்தரவில் இருக்கும் தண்ணீர் விவசாயிகளுக்கு போதுமானதா இருக்குமா? கர்நாடக அணைகளை பொறுத்த மட்டிலும் ஏறத்தாழ 90% தண்ணீர் இருக்குது. ஆனால் இடைப்பட்ட காலத்துல எங்களுக்கு தண்ணியே இல்லைன்னு கர்நாடக அரசு சுத்தம் மறுத்துட்டு வந்துச்சு. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு நாள் ஒன்றுக்கு 15,000 கனடி வீதம் 10 நாளைக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு இப்ப நம்ம மேட்டூர்ல இருக்கிற தண்ணியை வச்சு சம்பா சாகுபடியே நான் முழுசா அறுத்துட முடியுமாங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் நமக்கு இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துல ஏறத்தாழ 84 டிஎம்சி கொடுக்க வேண்டியிருக்குது, 94 டிஎம்சி கொடுக்க வேண்டியிருக்குது. அதுல ஏறத்தாழ 50 டிஎம்சி வேணும் தமிழ்நாடு அரசு உத்தரவு போது வழக்கு போட்டிருந்தது. அந்த வழக்கின்படி உரிய அந்த 50 டிஎம்சி தண்ணீரை கொடுத்தால்தான் நாம் சம்பா சாகுபடி ஒரு நம்பிக்கையோட துவக்க முடியும். மேலும் ஒவ்வொரு வருஷமும் இதே போல பிரச்சனை நமக்கு நீடித்து வர்றதுனால மத்திய அரசை காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒழுங்காற்று குழுவையும் அமைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் எங்களை பொறுத்த மட்டும். சரி, இப்போது வந்திருக்கிற தீர்ப்பு ஆறுதலாக இருந்தாலும் இந்த தண்ணீர் போதவில்லை என்பதுதான் உங்களது கருத்தாக இருக்கிறது. நன்றி சார். அடுத்ததாக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஐயா கண்ணு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இந்த தண்ணீரை வைத்து எவ்வளவு தூரம் பயிர் செய்ய முடியும்? ஐயா, சாவடியே பண்ண முடியாது. இந்த வருஷம் சம்பா அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு. இனிமேல்
ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 12,500 கன அடி வீதம் 100 நாளைக்கு தண்ணி விட்டாதான் எனக்கு வந்து சூரிய சாவடி பண்ண முடியும். இப்ப இருக்க தண்ணி வந்து எங்களுக்கு சுத்தமா ஒண்ணுக்குமே ஆகாது. இப்ப விட்டுருக்க தண்ணி வந்து வேணா காவிரி காயாம இருக்கிறதுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு வேணா சால்வ் முடிஞ்சு, விவசாயிகள் இது வந்து யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரிதான். எங்களுக்கு தர வேண்டிய அந்த ஜூன் மாசத்துல 10, ஜூலைல ஒரு 34, இப்ப ஒரு ஆகஸ்ட்ல ஒரு 50, 84, 94 டிஎம்சியை விட்டாதான் விவசாயம் பண்ண முடியும். இல்ல அப்படி விவசாயம் இந்த தண்ணி வந்து அவங்க வந்து அங்க வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. மத்திய நீர்வழித்துறை இதுல நேற்று அறிக்கை வந்திருக்கு. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் கர்நாடகால நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதனால வந்து அங்க கிட்டத்தட்ட வந்து அந்த சாவடி அவங்க தண்ணிய வந்து இந்த அணைக்கு கிருஷ்ணராய சாகர் அணைக்கு வராம, ஹேமாவதி ஹேரங்கி அணைக்கு வராமலே இங்க கபினியில வந்து கவனிக்கு முன்னாடியே 2000 ஹார்ஸ் பவர் உள்ள 500 மோட்டர் வச்சு தண்ணி எல்லாம் எடுத்து லிப்ட் பண்றாங்க. அங்க 100 கணக்கான தடுப்பணையில கட்டி எல்லாம் சாவடி பண்ணிட்டு இருக்காங்க. 38 லட்சம் சாவடி ஆயிடுச்சு. காவிரி நடுவுமன்ற தீர்ப்பின்படி காவிரி ஒழுங்கு நீர் பங்கீட்டு குழு அமைச்சிருந்தா அவங்க பார்த்திருப்பாங்க, மேலாண்மை வாரியத்தை அமைச்சுதான் பார்த்திருப்பாங்க. அதை அமைக்காம தமிழக சர்க்கார் வந்து கேட்ட தண்ணியை கூட கொடுக்காம டெய்லி வந்து 15,000 கனஅடி மூலம் 10 நாள் விட்டா விவசாயமே பண்ண முடியாது. யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி இருக்குது. அதனால நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசாங்கம் மத்திய சர்க்கார் வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்கு. மத்திய சர்க்கார் வந்து தன்னுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில எந்த உதவியும் செய்யாம இருக்கனால நியாயமா எங்களுக்கு அவங்க வந்து நஷ்டஈடு வாங்கி கொடுக்க வேண்டியதான் தமிழக விவசாயிகளுக்கு. நிச்சயமாக தற்போது உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நீர் உங்களுக்கு போதவில்லை என்ற மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் டெல்டா விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த ராஜாராம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இந்த உச்சநீதிமன்றத்தோட உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 அரசுகளோட நிலையையும் அறிந்து 4வது நாள்ல அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிலைமை என்பது எப்படி இருக்கும்? அதாவது இப்போ நமக்கு 192 டிஎம்சி கர்நாடகா கொடுக்கணும் அப்படின்னாலே அதை திங்க் பண்ணி பார்த்தா 2 மேட்டூர் டேம் கொடுக்கணும். ஒரு மேட்டூர் டேம் வந்து 90 டிஎம்சி. அப்போ 2 முழு மேட்டூர் டேம் இருந்தா தான் காவேரி பாசனம் டெல்டால நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு கூட ஒரு மேட்டூர் டேம் கூட இல்லை, இதுவும் கூட இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போது, இது இந்த 15,000 கன அடிங்கிறது ஒன்லி ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கு தான் உபயோகப்படும். ஒரு மேட்டூருக்கு இருந்து தண்ணி திறக்கணும்னா சம்பாவா இருந்தா கூட ஒரு நாளைக்கு 25,000 40,000 கன அடி தண்ணி விட்டா தான் அங்கே போகும். இவங்க 15,000 10 நாளைக்கு கொடுத்தாங்கன்னா மிச்சம் இருக்கிறத வச்சா இன்னும் அந்த தண்ணி வந்து சேர்ந்தா கூட 10 அல்லது 20 நாளைக்கு மேல தண்ணி இருக்காது. ஆனா சம்பா 100-120 நாள். ஆக இந்த வருஷம் இந்த கோர்ட்டினுடைய ஆர்டர்னால ஏதோ குடி தண்ணீருக்காக வேணா தண்ணியை கொடுக்கலாமே தவிர சம்பா சாகுபடிக்காக இதை துணிஞ்சு செய்யவே முடியாது. எல்லோருக்கும் முழுமையான நஷ்டம் ஏற்பட்டு விட்டுரும். இதுக்கு இன்னைக்கு போய் கடைசி நேரத்துல கேஸ் போட்டு என்ன ஆச்சு என்ன கொடுக்கலையாங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு திட்டமாவே இருக்கு. இதுக்கு இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு வந்தா தான் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்ப தண்ணி தான் கொடுத்தாகணும்னு இல்லை, இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து முன்னாடியே இந்த தடவை சம்பவம் பண்ணாதீங்க, இந்த தடவை லீவ் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமே தவிர இது ஆஸ்மா பேஷண்ட் மாதிரி குருவைக்கும் தண்ணி கொடுக்க முடியல, சம்பாவுக்கும் கொடுக்க முடியாத நிலைமை. இதை துணிஞ்சு இப்ப தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற மானியங்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு நேரடி இதையெல்லாம் பண்ணி நிச்சயமா செய்ய முடியாது. இந்த 15,000 கன அடி கொடுக்கறதுக்கு சொன்னது நாங்க குடிநீருக்காகவே தான் எடுத்துக்கிறோமே தவிர விவசாயத்திற்காக இல்ல. அது வந்து நிச்சயம் வரல கர்நாடகால இருந்து. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போறாங்க? நிச்சயமாக உங்களின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்திற்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.